அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த வார கதையமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது ராஜராஜ சோழன் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை. வாருங்கள். தஞ்சை பெரிய கோவில் கட்டுமானப் பணி வேகமாக நடந்து கொண்டிருந்தது. சோழ பேரரசர் ராஜராஜ சோழன் அதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வந்தார். ஆகவே அந்த கோவில் பணி எப்படி நடக்கிறது என்பதை அறிய விரும்பிய அவர் ஒரு வழிப்போக்கனைப் போல மாறுவேடம் பூண்டு கோயில் பணி நடக்கும் இடத்திற்கு சென்றார். அவரை அரசர் என்று அங்கு இருந்த எவராலும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்பொழுது ஒரு பெரிய பாறையை சுவரின் மேல் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் வேலையாட்கள். பல வேலையாட்கள் ஒன்று சேர்ந்து கயிறு போட்டு இழுத்தும் அந்த பாறையை சிறிதும் நகர்த்த முடியவில்லை. எல்லோரும் சோர்வடைந்து போனார்கள். அங்கிருந்த மேற்பார்வையாளனோ, என்ன எல்லோரும் ஏமாற்றுகிறீர்களா? இந்த பாறையை கூட உங்களால் ஏற்ற முடியவில்லையா என்று கோபத்துடன் கத்திக்கொண்டிருந்தார். அவன் அருகில் வந்த பேரரசர், ஐயா, நீங்களும் அவர்களுடன் சேர்ந்து அந்த பாறையை தூக்க முயற்சி செய்யக்கூடாதா என்று கேட்டார். நான் மேற்பார்வையாளன் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா என்று ஆணவத்துடன் கேட்டான் அவன். அப்படியா என்று ராஜராஜ சோழன் வேலையாட்களுடன் தானும் சேர்ந்து அந்த பாறையை தூக்க முயற்சி செய்தார். ஒரு வழியாக அந்த பாறையை மேலே ஏற்றப்பட்டு விட்டது. பெருஞ்செல்வரை போல காட்சியளித்த அவர் வேலையாட்களுடன் சேர்ந்து வேலை செய்ததைக் கண்டு மேற்பார்வையாளன் வியப்படைந்தான். மறுநாள் பேரரசரிடமிருந்து அந்த மேற்பார்வையாளனுக்கு ஒரு ஓலை வந்தது. அதில் கோயில் திருப்பணிக்கு ஆட்கள் போதவில்லையானால் உடனே அரசருக்கு சொல்லி அனுப்பு. நேற்று வேலை செய்ததைப் போல அரசரே வந்து வேலை செய்வார் என்று எழுதியிருந்தது. இதை பார்த்த மேற்பார்வையாளனின் ஆணவம் ஒழிந்தது. பிறகு அவன் மற்ற வேலையாட்களுடன் சேர்ந்து உழைத்து அவர்களுக்கும் ஊக்கம் தந்தான். ஆகவே தான் எனது என்ற ஆணவத்தை ஒழிப்போம், வாழ்வில் வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும்.